சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி அருணோட அம்மா சீதாவையும் மீனாவையும் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. சீதா அருண் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. உடனே சீதாவோட அம்மா இருந்துட்டு இதில் எல்லாமே எங்களோட மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான், எங்களோட தனிப்பட்ட முடிவு எதுவுமே கிடையாது. என்னோட வீட்டுக்கார் போனதுலேருந்து எங்கள் குடும்பத்தையே மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நாங்களும் நடந்துக்குவோம் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு அருண் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்கள் மாப்பிள்ளை தான் 2 தடவை என் பையன் சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு என் புருஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்கள் பையன் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. சீதாவோட அம்மா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எங்கள் மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான் எங்களுக்குமே அப்படிங்கிறத சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. அருண்கிட்டையுமே போய் அருணோட அம்மா இருந்துட்டு இந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாதடா, என்னன்னாலும் அவங்க மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அருணுமே அதை விட பிடிவாதமாக சீதா தான் என்னோட பொண்டாட்டி, என்னதான் இருந்தாலும் அது அவள் தான் உன்னோட மருமக அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே சீதாவும் அவங்க மாமாவை பார்க்குறதுக்காக ஷெட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அருணை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லியுமே முத்து வந்து அதை புரிஞ்சிக்காமல் ரொம்பவே சீதா கிட்ட சத்தம் போடுறாங்க. நான் உனக்கு நல்ல பையனாக கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், அருண் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார். சீதாவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கல்யாணம் வந்து உங்களோட சம்மதம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இன்னொரு பக்கம் மீனாவை பார்க்குறதுக்காக அருணுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீனா கிட்ட அருண் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாரு. என் மேலே எந்த தப்புமே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருங்கிறது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதையும், மீனா இருந்துட்டு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத சொல்லாதீங்க, அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எனக்கு எல்லா சிச்சுவேஷனுமே புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் மீனா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. முத்து வந்து மீனாக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட இப்போல்லாம் நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டு போவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மீனாவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி சாரி கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் காலையிலே சொல்லிட்டு போயிருந்தா நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்க, அதனால தான் நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் தன்னை வந்து மீட் பண்ணதையும் சொல்லிவிட்டு அருண் வந்து சீதாவை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள சேர்த்து வச்சிடலாம், எனக்கும் அதான் சரியும் படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறதையும் முத்து கோவமாக சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. மறுநாள் காலையில் மனோஜ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அதே டைம் ரோகிணி இருந்துட்டு அம்மா பேச்சை மட்டும் தான் கேட்பேன், எப்படி உன்னை என் வழி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஏதோ பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மனோஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. யார் இந்த புதுசாக மகேஷ் அப்படிங்கிறத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி இந்த எபிசோட அதோட முடிச்சுக்கிறாங்க.